ஹாய், திஸ் இஸ் ஹுசைன் ஃப்ரம் சேரன் அகாடமி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெகுலராக லென்த்தி வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப டைம் கன்ஸ்டெயினாக இருக்குது. பிஸ்னஸும் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. பட் இப்போ ஐ ப்ராமிஸ் யூ கைஸ் வீக்லி அட்லீஸ்ட் ஒரு வீடியோ கேஸ் ஸ்டடி ரிலேட்டடாக வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ இனிமேல் கேஸ் ஸ்டடி அண்ட் ஒரு பிஸ்னஸ் இன்சைட்ஸ், மீடியா, பாலிடிக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம பேசலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எல்லாத்துக்கு மேலே எடிட்டர் கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப டஃப்பாக இருக்குது. உங்களுக்கு யாராவது நல்ல எடிட்டர் தெரிஞ்சாங்கன்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்க. அண்ட் மெயில் அட்ரஸ் நான் கீழே கொடுக்குறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம பேஜில் வந்து வி டிஸ்கஸ் அபவுட் கான்ட்ரவர்சிஸ், பிராண்ட் இன்சைட்ஸ் பற்றிலாம் நம்ம பேசுவோம். ஸோ இன்னைக்கு ஏறக்குறைய இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சியல் ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு ஒரு எபிடமிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எபிடமிக் வைரஸ் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து இதுக்கு பேர் ட்ரையல் பை மீடியா. இது வந்து ஆஃப் லேட் பயங்கரமா போயிட்டு இருக்கு. சவுத் இந்தியாலும் சரி, நார்த் இந்தியால வேற லெவல்ல போயிட்டு இருக்கு ட்ரையல் பை மீடியா. ஒரு மீடியா அப்படிங்கிறது ரிப்போர்ட்டிங் மட்டும் இல்லாம மீடியாவே ஜட்ஜ், ஜூரி அண்ட் எக்ஸிகியூஷனரா கன்வெர்ட் ஆயிருக்கு. அதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட்டை மீடியா தன்னுடைய ஒரு தோணியில, தன்னுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அதை ஃப்ரேம் பண்ணி, அதை பிராண்ட் பண்ணி, அந்த இன்சிடென்ட் சம்பந்தமானவர்களோட லைஃபை கெடுத்துறது தான் வந்து ட்ரையல் பை மீடியா அப்படின்னு சொல்றது. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ரிசர்ச் பேக்கிங் இருக்குமா மீடியா கிட்ட அப்படின்னா நிறைய டைம்ல இருக்கிறது இல்லை. அதனால நிறைய பேர் பாதிக்கவும் படுறாங்க. இதை பத்தி நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த செக்மெண்ட்டை நான் 3 பார்ட்டா பிரிக்கிறேன். ஒன்று, ட்ரையல் பை மீடியா மூலியமா பாதிக்கப்பட்ட செலிபிரிட்டி லெவல்ல இருக்கிறவங்க. செகண்ட், ஒரு பொலிட்டிக்கல் லெவல்ல யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது பார்க்கலாம். மூணாவது, கார்பரேட் லெவல்ல யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது பார்க்கலாம். இப்போ கார்பரேட் அப்படின்னு சொன்னா 100% நான் வந்து என்னோட வீடியோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கார்பரேட்க்கு அகெயின்ஸ்டா தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா அவங்க பண்ற தவறுகளை சுட்டி காட்டியிருக்கேன். பட் மீடியா நினைச்சால் கார்பரேட்டும் ஒன்றும் கிடையாது, அது விட ஒரு பயங்கர பவர்ஃபுல் மீடியம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிளும் சேரும். ஸோ பார்க்கலாம். இந்த ட்ரையல் பை மீடியாவுக்கு ஒரு ஆஃப்லேட் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா 2020 சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோடைய மரணம், சூசைட். இந்த சூசைடை பேஸ் பண்ணி பயங்கரமான ஒரு கதையும் ஒரு ஸ்டோரியை பில்ட் பண்ணி நிறைய நாள் நார்த் இந்தியன் டிவிஸ் எல்லாம் வந்து எபிசோட்ஸ், ஸ்டோரிஸ் ரன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரேஹா சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒருத்தங்களை வந்து உள்ள கொண்டு வந்தாங்க. இவங்களை வந்து இந்த அம்மாவை அவங்க மீடியா ப்ரொஜெக்ட் பண்ண விதமே வேற. அதே மாதிரி எப்படி சொல்றது, 24 hours 24/7 எந்த ப்ரூஃபும் இல்லாம, எந்த பேக்கிங்கும் இல்லாம இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கலாம். இன்ஃபேக்ட் நம்ம சொல்லணும்னா ஒரு ஃபேமஸ் டிவி ஹோஸ்ட் நார்த் இந்தியால கத்துறதுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு மனுஷன். அவனோட கத்துறதே வந்து ஒரு மீமா கூட மாறிச்சு சுஷாந்த் சிங் ராஜ்புட் இறந்தப்போ. அப்போ அந்த டைம்ல இந்த அம்மாவை வந்து ரொம்ப நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணி, இந்த இன்சிடென்ட்ல ஒருத்தரை நம்ம இழந்திருக்கோம் அப்படிங்கிறத மறந்து அதை வந்து ஒரு பேஸா மாத்தி, இதை தாண்டி இப்படி ஒரு கதை இருக்குங்கிற ஒரு மீடியா பெர்ஸ்பெக்டிவ்ல அதை கொண்டு போனாங்க வித்தவுட் பேஸ்லெஸ் அலிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி 2022-21 வந்து பாத்தீங்கன்னா ஷாருக் கானோட சன் வந்து ஒரு போதைப் பொருள் சம்பந்தமா அரெஸ்ட் செய்யப்படுறாரு. பட் அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி வெளியே வருது, ப்ராப்பர் ஆதாரங்களோட, ப்ராப்பர் பேக்கிங்ஸோட. பட் மீடியா அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, எப்படி பேஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவர் தான் எல்லாமே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. மேபி இது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பப்ளிக்கு தெரியாம இருக்கலாம். பட் மீடியா அதை ப்ரொஜெக்ட் பண்ற விதம் அப்படிங்கிறது அது வேற லெவல். இது பொலிட்டீஷியன்ஸையும் விடலை அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். tehelka.com அப்படிங்கிறது 2004 if I am not wrong பிஜேபி கவர்மெண்ட்டை பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ண ஒரு எப்படி சொல்றது, ஒரு வெப்சைட். அவங்க வந்து வாங்கின கரப்ஷனை வந்து அப்ரப்டா இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் மூலியமா அவங்க வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணாங்க. பட் 2021 டெஹல்காவோட ஃபவுண்டர் தருண் ராஜ்பாலை மீடியா ட்ரையல் பை மீடியால கொண்டு வந்து அவங்கள வந்து
டார்னிஷ் பண்றாங்க, அடிச்சு உடுத்து நடுத்துறாங்க. நிறைய அலிகேஷன்ஸ், இன்ஃபேக்ட் செக்ஷுவல் அலிகேஷன்ஸ் நிறைய அவர் மேல போட்டு இவன் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி பெயிண்ட் பண்றாங்க. பட் ரீசெண்டா 2025ல ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்திருக்குன்னா, அவருக்கும் அந்த அலிகேஷன்ஸ்க்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மீடியா இஸ் சோ பவர்ஃபுல் தட் தே கேன் பெயிண்ட் வாட் எவர் கலர்ஸ் தே வாண்ட் ஆன் எனி பீப்புள். இப்போ அலிகேஷன்ஸ் இல்லைன்னு ஆயிப்போச்சு. இப்போ இதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மீடியா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது தான். ட்ரையல் பை மீடியால பயங்கரமா அடி வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அடிக்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல 2 கேஸ் ஸ்டடிஸ் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ் வந்து ட்ரையல் பை மீடியால நிறைய டைம் முத்து வாங்கியிருக்கு. பட் இதுல ஒரு காமெடியான இன்சிடென்ட் மாதிரி தான் இது இருக்கும். அதாவது 2021ல எஸ் பேங்க் ஓட இஷ்யூ, 2020ல எஸ் பேங்க் கொலாப்ஸ் ஆகுது. நிறைய AT1 பாண்ட்ஸ் வந்து ரைட் ஆஃப் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பப்ளிக் thousands ஆஃப் ரீட்டைலர்ஸ் வந்து காசை இழக்கிறாங்க. பப்ளிக் அவுட்ரேஜ் ஆகுது. அந்த டைம்ல மீடியா வந்து ரிலையன்ஸ் தான் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணி அது பெரிய லெவல்ல கொண்டு போய் இவ்வளோ மணி லாஸுக்கு ரிலையன்ஸ் தான் டைரக்டான ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பெயிண்ட் பண்றாங்க. செபியோட இன்வெஸ்டிகேட்டிவ் ஆர் அவங்களுடைய என்கொயரி ரிப்போர்ட் எதுவுமே பார்க்காம இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்களோட ஷேர்ஸும் கீழே இறங்குது, பயங்கரமா ஷேர்ஸ் அடி வாங்குது. அதுக்கப்புறம் என்கொயரி பண்றாங்க, அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆகுது. ப்ராப்பர் என்கொயரி நடந்து ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆகும்போது அதுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளியே வருது. பட் இவங்களோட இமேஜ் டேமேஜ் ஆனதுதான். 2வது கேஸ் பாத்தீங்க அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ல இடி வந்து பழைய கேஸை மறுபடியும் தோண்டி எடுக்கிறாங்க அகேன்ஸ்ட் ரிலையன்ஸ் கேபிட்டல் அண்ட் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன். இந்த ரிலையன்ஸ் கேபிட்டல் அண்ட் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் 2 பேருமே வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தனி செப்பரேட் என்டிட்டியா வந்துட்டாங்க. பட் ரிலையன்ஸ் அப்படிங்கிற பேர் எடுத்த உடனேயே ரிலையன்ஸோட ஷேர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5% ட்ராப் ஆயிருச்சு. இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக்கான நமக்கு எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது. மீடியா என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம். ஸோ மீடியாவும் ஒரு பாயிண்ட்ல இதை பத்தி ஒரு ரொம்ப டீட்டெயில்டான ஒரு ரிசர்ச்சோ ஒரு அனாலிசிஸோ பண்ணாம பிளாண்டா பேசும்போது பாதிக்கப்படுறது அந்த கார்பரேட்ஸ் மட்டும் இல்ல, அவங்கள சேர்ந்து இருக்கிற ஒரு சில என்டிட்டிஸும் தான், இண்டிவிஜுவல்ஸும் தான். இன்னொரு ஒரு பெரிய கார்பரேட் இந்த ட்ரையல் பை மீடியால சிக்கினது வந்து இன்ஃபோசிஸ். இன்கம் டேக்ஸ் போர்ட்டலை ஓவர்லுக் பண்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இன்ஃபோசிஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ல அவங்களுடைய வெப்சைட் கொஞ்சம் கிளிச் ஆச்சு. அந்த டைம்ல பிஜேபியோட ஒன் ஆஃப் த லீடர் வந்து இன்ஃபோசிஸ் ஆன்டி நேஷனல் பெயிண்ட் பண்ண மீடியா அதை கையில எடுத்துட்டு அதுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எந்த ஒரு ரிசர்ச் பேக்கப்பும் இல்லாம பிடிச்சி இவங்களை அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட ஷேர்ஸ் வந்து பயங்கரமா கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு மைனர் எரர் தான். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆன்டி நேஷனல் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, மீடியா இதை பத்தி பேசிச்சு. பட் ஸ்டில் கவர்மெண்ட் இஸ் ஒர்க்கிங் வித் இன்ஃபோசிஸ். இதை பத்தி யாருமே பேசுறது இல்லை, குறிப்பா மீடியா. மீடியாவோட ஆக்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா இஸ் டு ரிப்போர்ட். எந்த ஒரு சாயமும் இல்லாம ரிப்போர்ட் பண்றது மட்டும்தான். பட் சேட்லி இப்போ நிறைய நியூஸ் சேனல்ஸ் இஸ் ஓன்ட் பை பொலிட்டிக்கல் கவர்னன்ஸ் அண்ட் சோ கால்ட் கார்பரேட்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கு, ஃபேவரட்டிசம் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கு. ஸோ நாம பப்ளிக்கா இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சில சென்சேஷனலைஸ் நியூஸுக்கு என்னைக்குமே செவி சாய்க்க கூடாது. அதை பேஸ் பண்ணி கேன்சல் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பீப்புளை வந்து நம்ம ஷேம் பண்றதா இருந்தாலும் சரி, இது நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ கேன்சல் கல்ச்சர்னு சொல்லும்போது கேன்சல் கல்ச்சர்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகிருக்கு, இதனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதோட நெகட்டிவ் சைடும் என்ன, பாசிட்டிவாகவும் இது எந்த அளவுக்கு சப்போர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூனிக்கான விஷயங்கள் பத்தி, நிறைய கேஸ் ஸ்டடிஸ் பத்தி வீடியோஸ் இனி வரும் காலங்கள்ல வாரத்துக்கு ஒரு நாள் போஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எதை பத்தி இன்னும் போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. See you in next video.